VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit viti.vit.ac.in. இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் 26, 27, 28. இடம் காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி. இல்லை, மற்றவங்க செய்கிறாங்க செய்யலை நாங்கள் தொடக்கத்திலேருந்து எதிர்ப்புறோம். இதில் 1 கோடி வாக்கு போயிரும்னு சொன்னது நான் தான். ஏன்னா 81 லட்சம் வாக்கை பீகாரில் அவங்க எடுத்துருக்காங்க. அதில் அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கு உங்களுக்கு தெரியும். அதில் இப்போ நம்ம என்ன ஒரு யதார்த்தமாக நீங்கள் பாருங்க, நம்ம ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம். களை பறிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? களையை மட்டும்தான் பறிப்போம். மறுபடியும் களைக்கு பயந்துக்கிட்டு நிலத்தை மொத்தமாக உழுது விதைப்போம்னு யாராவது சொல்லுவோமான்னு பாருங்க. இப்போ ஒரு பிழை நிகழ்ந்துருக்குன்னா, இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க, நீக்கலைன்னா அதை பார்த்து நீக்கணும். இது ஒரு வேலை, சின்ன வேலை. 2 வாக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அது தவறு அப்படின்னா அதை பார்த்து நீக்கணும். இப்போ கள்ள வாக்கு பதிவு செய்கிறத கண்காணிப்பு கருவி வைக்கிறீங்க. அப்போ அதில் ஒருவர் 2 முறை வாக்கு செலுத்துறாருங்கிறத பார்த்தா அவரை தண்டிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு மொத்த வாக்கையும் அடிச்சுட்டு மறுபடி பதிவு பண்ணணுங்கிறது ஒரு கால அவகாசம் எடுத்துக்கணும். குறைஞ்சது ஓராண்டு, இல்லை ரொம்ப நாள் ஒரு 6 மாத காலமாவது இருக்கும். மொத்தமாக 2-3 மாதத்துல இல்லை, 2 மாதத்தில் நவம்பர் 4 ஆரம்பிக்கிறீங்க, பிப்ரவரி 7 வெளியிட்டுருன்றீங்க. அப்போ பிப்ரவரி இறுதியில் நீங்கள் தேர்தல் அறிவிச்சுட்டா என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் போய் புதுப்பிக்கிறதுக்கோ பதிவு பண்ணி மறுபடியும் அதை தக்க வைக்கிறதுக்கோ நேரம் இல்லை. அப்போ 1 கோடி வாக்குன்னா எத்தனை தொகுதின்னு நீங்கள் பாருங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் 400 ஓட்டு 300 ஓட்டில் தான் வேட்பாளரே வெல்றான். அங்கங்கே 50,000 80,000 75,000 20,000 30,000 வாக்கு நீ தூக்கிட்டீங்கன்னா என்ன தேர்தல் இது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 100 விழுக்காடு வாக்காளர்களில் 65 விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வாரேன். நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன, இந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லையா, இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்தவர்களுக்கே காசு கொடுத்தா தான் வரான், சாப்பாடு சாராயம் கொடுத்தா தான் வரான். இந்த நிலையில் நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிட்டீங்கன்னா, இப்போ என் தம்பி இப்போ என் குழந்தைய போட்டிடுது சிவகங்கையில், என் தம்பி 2 பேரும் இறந்தோர் பட்டியலில் சேர்த்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம், எப்படிப்பட்ட வேலைன்னு பாரு.